யாருன்னா காட்சி வருது அஞ்சடுக்கு பஞ்சு மெத்த ஆறடுக்கு மல்லிகைப்பூ அஞ்சடுக்கு பஞ்சு மெத்த ஆறடுக்கு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மெத்த மேல நம்ம மகதி விளையாடி விடுவோம். வாங்க கூப்பிடுறோம் கவனிக்கிறாரு பிள்ளை மெத்த மேல விளையாடுறதுக்கு அந்த ஆள் கொஞ்சம் கூட சொன்னே இல்ல. என்னது மனுஷனா போற ஒரு பொட்ட பொண்ணு கூப்பிடுறான் போய் அனுபவிக்க வேண்டானே அந்த ஆளுக்கு அந்த எண்ணமே இல்ல. நீ அவர்லாம் ஒரே நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஞாபகம் நீ காலமெல்லாம் கோடியே கேடியா என்னத்துக்கு அதுக்குதான் மெட்ரோல் படுக்கிறதுக்கு நான் அது மாதிரி பொம்பளையாடா கூட மாரியம்மாள் உலகத்து ஜோடியா படுத்துனீங்களே யார் மாரியம்மாள் உங்க ஊர்ல புதுக்காரங்கள சுகஜயம் மாத குளம் அங்கேயே வரக்கூடிய ஆமா மாதா சின்னப்பாப்பா அம்மையார் பணத்தை வைத்திருக்கிறார். ஆமா இஷ்டகுல தெய்வமா இருக்கக்கூடிய யூஸ் பண்ண கடவுள் நம்பிக்கை வேணும். கண்டிப்பா கல்லை வைத்து கும்பிட்டாலும் கருணையோடு கும்பிட வேண்டும். நிஜம் இது கல்லுதானே என்று நினைக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆமா சின்ன பாப்பா அம்மையார் பணத்தை அளித்திருக்கிறார். ஆமா இல்லையா கைலங்கல்ல ஆண்டியா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி ஆமா இருக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி சரி வந்து கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்லாத வரத்தை அளிக்கக்கூடியவர் யார்? கைலாசநாதர். ஆமா யாருக்கு வேணும்னாலும் போய் கேளு. கண்டிப்பா எப்படியோ கொஞ்ச வர நாளையும் கேளு. நிஜம் இல்லனே சொல்ல மாட்டாரு. கொடுக்கறாங்க கொடுப்பதை கொடுக்கறாங்க. அத கொடுப்பதுக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? ஆமா அது போல கேட்டு கொடுத்தால் ஆமா அது நடக்கோலி. ஆமா இல்லையா? ஆமா நம்ம கையேந்தி போனால் பிச்சை. கண்டிப்பா அவரா தேடி வந்து கொடுத்தால் தானம் இல்லையா? ஆமா அது போல தேடி வந்து கொடுக்கக்கூடிய சின்ன பாப்பா அம்மையாரா ஆமா இஷ்டகுல தெய்வமாக இருக்கக்கூடிய கைலாசநாதன் இல்லையா? ஈசன் மேல கொடுக்க ஆமா உலகத்திற்கே படியளக்கக்கூடிய கரத்தாவாக வெளிவரக்கூடிய ஈசனும் ஆமா அம்மையாருக்கு எப்போதுமே எல்லாரும் நல்லமா தலை தூங்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவரால் அளிக்கக்கூடிய பணமாபட நாளும் அடிக்காது. தங்கம் என்ன சொன்னாரு? பஞ்சு மெத்த கூப்பிட்டு வச்சல அஞ்சடுக்கு பஞ்சு மெத்த ஆறடுக்கு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மெத்த மேலே மதிதி விளையாடலாம். விளையாடுங்க உழுவது காய்கறிகள் உளுத்துவது மூச்சிலாடு மறுப்பிய தலைகாணியா வாய்க்காடு பஞ்சு மெத்தை ஆமா அப்படி காலம் கழித்து வருகிறோம். ஆமா என்ன பஞ்சு மெத்தமே அமர்வதா சிவனே. ஆமா 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 20 வருஷம் பஞ்சுமத் மால இந்திராவின் ராணி போல
வேல்முறை செய்யறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்திராணி இந்திராணி போல நம்ம இன்பமுடைய வாழ்ந்திருக்கலாம் வாருங்க சாமி. ஹரஹர மகாதேவா. அந்த இந்திரனாகப்பட்டவன் தேவலோக பொன்னிலோக அமராவதி படி இப்படி சொல்லக்கூடிய முப்பெரு நாட்டை ஆண்டு வரக்கூடிய இந்திரனாகப்பட்டவன் கௌதம மகாமுனிவருடைய தேவியா விளங்கி வரக்கூடிய அதனை மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணிடத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? கௌதம மகாமுனிவர் காலக்கண் கழிப்பதற்காக சேவல் கூறிய பொழுது அவர் தடாகக்கரை சென்று தானமாக முடிப்பது வழக்கம். அப்படி அதை மனதில் வைத்து இன்று என்ன செய்தார்? 12 மணி அளவில் பாதி ஜாமத்துல சேவலாக உருவமாறி கூவினார். சேவலாக உருவமாறி கூவினாங்க. விடிய காலம் ஆகிவிட்டது சொல்லி கௌதம மகாமுனிவர் தடாகக்கரை சென்று தானபானம் முடிப்பதற்காக கங்கை மீது கை வைக்க போது, அடியே கௌதமா, என்னுடைய நித்திரையை கழட்டி விட்டாயே, உன்னுடைய வீட்டிலே சென்றிருப்பார். அந்த இந்திரனாகப்பட்டவன் உன்னுடைய மனைவிடத்திலே உல்லாசமா இருக்கிறேன் என்று சொன்ன போது கௌதம மகாமுனிவர் கோபக்குறியோடு வருகிற போது என்ன நடந்தது? அந்த இந்திரனாகப்பட்டவன் கரும்பூனையாக உருவமாறி சுவரேறி குதித்தான். அதை பார்த்து, அடே இந்திரா, எந்த என் மனைவி ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டாயோ உன்னுடைய உடல் முழுவதும் யோனியா போக கணவது என்று சபித்து விட்டார். சரி, அந்த சாபவானுவ இந்திரனை விட இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் கணவன் மனைவி உறவு இருக்கிறது. சரி, இந்த பெண்மணிக்கு நமக்கென்ன உறவு இருக்குது? நான் என்ன சொல்றேன்னா சாமி, நான் என்ன சொல்றேன்னா